உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை தாருங்களையா என கேட்டு வருகை தந்து கொண்டிருக்கிறார். சையது காசி மாமா அவர்கள் பொன்னாடை கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கிறார். அமைந்திட தொழில் முதலீடுகளை ஈர்த்து வரலாறு உதயசூரியன் சின்னம். ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. உங்களுக்காக பணியாற்றிட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள். கடந்த 5 ஆண்டு காலமாக உங்களுக்காக பணியாற்றியது நீங்க மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், இல்ல நம்முடைய தொகுதி மக்கள் இந்த காப்பீட்டு திட்டத்தில் பயனடைவதற்காக இருக்கட்டும், இல்ல ரேஷன் கார்டே இல்லாதவர்களுக்கு ஆதார் கார்டு இல்லாத, இப்படி நம்முடைய தொகுதி மக்களுக்காக மருத்துவ முகாம்கள், கண் சிகிச்சை முகாம், பல் சிகிச்சை முகாம் என்று அத்துணை முகாம்கள் நடத்தி நம்முடைய தொகுதி மக்கள் பயனடைய செஞ்சிருக்கிறோம். அதுபோல நகர்நில மையங்கள், வின்பாஸ்ட் மின் உற்பத்தி நிலையம், நியோ டைடல் பார்க், கடல்சார் நம்முடைய கடல் நீரை நன்னீராக மாற்றக்கூடிய திட்டம், பசுமை ஹைட்ரஜன் என்று எத்தனையோ திட்டங்களை நம்முடைய தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதுபோல நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு சூரிய மின் உற்பத்தி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. நம்முடைய நகர பகுதியில் காலையில பார்த்தா தெரியும், நம்முடைய பிள்ளைங்க வின்பாஸ்ட் நிறுவனத்துக்கும் சரி, கங்கை கொண்டாடுக்கு இருந்தாலும் சரி, அந்த அவங்க வேலைக்காக பஸ்ல ஏறி போகிறது நம்ம பஸ் ஸ்டாண்டு போன்ற முக்கியமான இடங்கள்ல பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது, பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது, தனிநபர் வருமானம் அதிகரிச்சிருக்குது, கல்வியில சிறந்து விளங்குகிறோம், மின்னணு உற்பத்தியில மின்னணு பொருள் ஏற்றுமதியில சிறந்து விளங்குகிறோம், சூரிய மின் உற்பத்தியில 2வது இடமாக இருக்கிறோம், ஜவுளி உற்பத்தியில முதல் இடமா வந்திருக்கிறோம். இப்படி தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது. ஆனால் ஒன்றிய பாஜக அரசு நமக்கு நிதி ஒதுக்கதை நிறுத்திட்டாங்க. கல்வி நிதி இன்னும் வரைக்கும் தரல. 100 நாள் வேலை திட்டம் நிதி ஒதுக்கிற குறைச்சாங்க, பின்பு பேர் மாற்றினாங்க, பின்பு பல்வேறு சரத்துக்கள். ஒரு ஒரு தகுதியுள்ள ஒரு நபருக்கு 100 நாள் வேலை அட்டை தமிழ்நாடு அரசால் போட முடியாது, அவங்க தான் போடணும், ஒன்றிய அரசு அப்படின்ற மாதிரி பல்வேறு கட்டுப்பாடுகளை வச்சு அந்த திட்டத்தையே ஓக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். ஆகவே இந்த நம்முடைய முதலமைச்சர் சொன்னது போல இந்த தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா என்பது அந்த தேர்தல். தமிழ்நாட்டை காப்பாற்றிட, நம்முடைய மண் மொழி இனம் காப்பாற்றிட, நம்மளுடைய தமிழ் மொழியை காத்திட வேண்டுமானால் இந்த முறை கட்டாயம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் வேட்பாளர் அத்துணை பேரும் வெற்றி பெற்றாக வேண்டும். நம்முடைய முதலமைச்சராக மீண்டும் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றிட வேண்டும். அதுதான் மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல். ஆகவே நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். உங்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் எப்படி 5 ஆண்டு காலம் பணியாற்றினாரோ அதுபோல உங்களுக்காக பணி செய்கிறவள் நான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை நம்ம பகுதிக்கு பெற்று தந்திட, உங்களுக்காக பணியாற்றிட மீண்டும் ஒரு வாய்ப்பு தாருங்கள். மறவாமல் உதயசூரியன் நிலத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாருங்கள் உங்களை எல்லாம் அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர் உதயசூரியன். நன்றி. மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணா மறந்துடாதீங்க, அக்கா மறந்துடாதீங்க, அக்கா உதயசூரியன்.